வெல்கம் டு நாடியா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய் ரெண்டும் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். 7 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காய் எலுமிச்சங்காய் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. மாங்காய்க்கு வந்து நான் கல் உப்போட மாங்காயை நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிலில் காய வச்சிடலாம். ஒரு 7 எலுமிச்சங்காய் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து ஒரு 1/4 கப் உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதையும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிலில் வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம இப்போ ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். எலுமிச்சங்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் ரெண்டுக்கும் சேர்த்து தான் நம்ம பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு வந்து 25 கிராம், அதோட பாதி வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப, பூண்டு, கருவேப்பிலை, பட்டை மிளகாய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். இப்போ நம்ம கடுகையும் வெந்தயமும் வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு 25 கிராம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வறுத்தாச்சு. இது ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்துடலாம். அரைச்ச இந்த பவுடரோட மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இதுலேருந்து பாதி அளவை வந்து நம்ம மாங்காய் ஊறுகாய்க்கு எடுத்துடலாம். மாங்காய் ஊறுகாய்க்கு பாதி எடுத்தாச்சு. இது எலுமிச்சங்காய் ஊறுகாய்க்கு. அடுப்பில் மண் பாத்திரத்தில் நான் ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதோட நான் ஒரு 5 பட்டை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதோட பூண்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இதோட நம்ம உப்பில் ஊற வச்ச மாங்காய் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இதோட நம்ம ரெடி பண்ண பவுடர் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். விட்டாச்சு. நல்லா புளிக்கிற மாங்காய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப சீக்கிரத்தில் கெடாது. அதோட மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாங்காய் ஊறுகாயை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு 3 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இல்லை நம்ம பட்டை மிளகாய் சேர்த்துடலாம். இதோட கருவேப்பிலை சேர்த்துடலாம். பூண்டு ஒரு 30 பல் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த எலுமிச்சங்காயை சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். ஓரளவுக்கு வெந்துடுச்சு. நம்ம ரெடி பண்ண பவுடரை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. நம்மளோட உடனடி ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் இல்லைன்னா ஒரு பீங்கான் பாத்திரத்தில் எதுலையாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஊறுகாவை நம்ம வெயிலில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகாது. என்னோட எலுமிச்சங்காய் ஊறுகாய் சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.